சாஃப்டான புசு புசுன்னு பூரி மாதிரி ஃபுல்காஸ் செய்யணுமா? இந்த வீடியோவில் உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் விரலில் அமுக்குனீங்கன்னா அந்த மாவில் உங்கள் விரல் பதியணும். அந்த அளவு வந்து சாஃப்டாக இருக்கணும். அண்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸாவது பிசைஞ்ச பிறகு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் ஃபுல்காஸ் வந்து நம்ம திரட்டணும். நான் இந்த மேட் வச்சுருக்கிறதுனால ஐ வில் நாட் எக்ஸிட் த 20 சென்டிமீட்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி திரட்டிட்டு அதை கல்லில் போடுவேன். ஸோ கல்லில் போட்டுட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா பபுள் வரும்போது தான் சப்பாத்தியை திருப்பி போடணும். திருப்பி போட்ட உடனே அதே பர்னரில் உங்களோட ஃபுல்கா ட்ரேவை வச்சு நீங்கள் அதை வச்சிங்கன்னா லைட்டாக பொங்கி வரும்போது அதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் ஃபுல்கா ட்ரேவை இன்னொரு கேஸில் அப்படியே ஆனில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து மேலே வந்து பட்டு அது பூரி மாதிரி பொங்கணும் சப்பாத்தி. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அது முடிஞ்ச உடனே ஒரு காட்டன் டவலில் வந்து ஃபுல்காஸை வந்து வைங்க. பிளேட்லேயோ இதுலேயோ வச்சிங்கன்னா தண்ணி விடும். ஸோ காட்டன் டவலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கீ வேணும்னா அப்ளை பண்ணி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக அதே மாதிரி இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் குயிக்காக பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சைடு திரட்டிட்டணும் அண்டு கல்லில் போடணும். அது வந்து ஒரு சைடு பபுள் வர்றதுக்குள்ளே அடுத்த சப்பாத்தியை திரட்ட ஆரம்பிச்சிடணும். பபுள் வந்து திருப்பி போட்ட உடனே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல்கா ட்ரே வச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு பூரி மாதிரி பொங்கி வரும். ஸோ ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்கா ட்ரே மேலே வச்ச உடனே ஃபுல்லாக பொங்கின பிறகு திருப்ப முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் அப்படி பொங்கி வரா மாதிரி இருக்கும்போதே வந்து அந்த சப்பாத்தியை வந்து திருப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து புஷ்ஷுன்னு வந்து இன்னொரு சைடு நல்லா பொங்கி வந்துடும். அப்புறமா நம்ம கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஃபுல்காஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். Do subscribe to my channel. Thank you. Bye bye.